வாங்க கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரவா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேவையான அளவு சர்க்கரை. நான் இப்போ எடுத்துருக்கிறது 1/4 கிலோ ரவா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ ரவாவுக்கு 5 டம்ளர் தண்ணி கொதிக்கும் போதே அதில் கேசரி பவுட்ரு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி கொதித்தோடனே அதில் நம்ம ரவாவை இப்போ போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவாவை சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா ரவா வேகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி எடுக்கணும். ஏன்னா கட்டிப்பட்டுடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிங்க. வெந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரவா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அதில் சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்துட்டு உருண்டையாக வராமல் நல்லா ஒத்தாப்பில் கிண்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை போட்டாச்சு. அதை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு தாளித்து போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போது நல்லா சர்க்கரை மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், அதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் வச்சாச்சு. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பாதாம், கொஞ்சம் பேரிச்சம்பழம் எல்லாம் தாளித்து இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கணும். கிண்டிட்டு தாளித்து கொட்டிட்டு கலரிட்டோம்னா கேசரி ரெடி ஆகிடும். பாருங்கள், தாளித்ததை இதில் கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே எடுத்து பிளேட்டில் நெய் தடவி போட்டு பிளேட் கட்டி பீஸ் போடலாம். இல்லைன்னா அப்படியே கிண்ணத்தில் வச்சு சர்வ் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.